சீமான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒற்றை வார்த்தை என்ன சொல்லுவீங்க? நம்பிக்கை. தமிழ் நம்பிக்கை இனத்தின் தான். நம்பிக்கை, நம்பிக்கை. தமிழ் இனத்தின் நம்பிக்கை. மக்களுக்காக நிப்பாரு, ஏமாத்த மாட்டார். ஏன்னா தலைவரை பார்த்து வந்தவர், தமிழ் மக்களுக்காக நிக்கிறவர். சீமான் அப்படின்னு சொன்னா ஒற்றை வார்த்தை நீங்க என்ன சொல்லுவீங்க? சீமான் வந்து தமிழ் தேசிய இனத்தின் மீட்பர். இதான் நான் இப்போ சொல்ல வேண்டியது. ஏன்னா இருக்கிற அரசியல் கட்சி எல்லாமே ஒவ்வொருத்தனும் போயிட்டு 2 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு போயிட்டு காலில் போய் விழுந்துட்டு இருக்காங்க. தமிழர்களை வந்து ஒரு சினிமா பாதையில் கூட்டுன்னு போயிருக்கிற இடத்துல அண்ணன் சீமான் மட்டும்தான் ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து மக்களுக்கான அரசியலை கையில் கொடுத்து பசங்களை எல்லாரையும் ஒழுங்குபடுத்தியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உறுதிமொழி எடுக்கும்போது பின் ட்ராப் சைலன்ஸ். வேற எந்த கட்சியில் அணில் குஞ்செலாம் கத்திட்டு உட்காந்துருக்கோம், இங்கே அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். ஒரு தேர்ந்த அரசியல் தலைவனா அண்ணன் சீமான் எங்களை வழிநடத்திட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி படையா நாங்கள் நிற்கிறதுல பெருமைப்படுறோம். சீமான் அப்படின்னு சொன்னா ஒற்றை வார்த்தையில உங்களுக்கு என்ன? சமகால புரட்சியாளன், பேரன்பு கொண்டவன், பெருங்கோபம் கொண்டவன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சீமான் பேரை சொன்னா ஒற்றை வார்த்தை, ஒரு வார்த்தையில சீமான சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வெற்றியாளர். உறவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 18 இன எழுச்சி நாளுங்கிறது வந்து இனிமே வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு நாளாக அண்ணன் நிகழ்த்தி காட்டிட்டாரு. முக்கியமாக வந்து தமிழர்கள் வந்து யாருங்கிறத வந்து தெளிவுபடுத்திட்டாரு. எப்படி இருக்கணும், எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது இந்த அரசு இந்த 2026 எலெக்ஷன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும், வேலை செய்யணும், யார் தமிழருக்கானவங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாருங்க. இப்போ இதுக்கப்புறம் களமாடுறது வந்து நிச்சயமாக வந்து 2026 வந்து தனிச்சு தான் போட்டின்னு திரும்பவும் வலியுறுத்தி இருக்காரு. நிச்சயமா இந்த தடவை வந்து சீமான் வெற்றி பெறுவது உறுதி. எந்த கூட்டணி மக்கள் கூட 8 கோடி மக்கள் கூட தான் தனிச்சு போட்டின்னு சொல்றது இல்லைங்க. அவர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்களோட தான் கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. அதனால நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களும் வந்து நிச்சயமா சீமானுக்கு வந்து வாக்களித்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குவாங்க. அவர் ஏதோ தமிழர்னு சொல்கிறேன், தமிழருக்காக நாங்கள் வந்து நீலகிரி மாவட்டம் படுகா சமுதாயத்திலேருந்து வந்திருக்குங்க. இவர் அனைத்து சமுதாயத்துக்கும் ஆனவர் தான். என்ன தமிழருக்கு வந்து முன்னாடி இருக்கணும். அப்போ தான் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க அப்பா அந்தந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த குழந்தைக்கு நான் அப்பா வந்து இந்த குழந்தைக்கு என் மேலே தான் அக்கறை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கணும். இந்த மலையை பற்றியும் மண்ணை பற்றியும் புழுவை பற்றியும் பூச்சியை பற்றியும் பேசுகிற இந்த வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த மாதிரி கிடையாதுங்க. அதனால் வந்து அண்ணன் சீமான் வந்து பேசுகிற வந்து உலக தமிழர்கள் எல்லாருமே ரொம்ப இதாக வந்துட்டாங்க இப்போ. அதனால் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீமானுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்து இந்த தடவை வெற்றி பெற வச்சு முதலமைச்சருக்கு அவரை அனுப்பணும்னு சொல்லி நான் தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சரியா?